Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. செம டேஸ்டா இருக்குங்க. இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப இந்த சூப்பரான வத்த குழம்பு வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சுக்கோங்க. நான் ஒரு நான்ஸ்டிக் pan தான் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா ஆயில் விட்டு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, ஸ்பூன்லயே 2 இருக்குங்க, பெருசு ஒன்று சின்னது ஒன்று. அதில் சின்னதில் எடுத்துக்கோங்க. டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் தான் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் லைட்டாக நல்லா அந்த மிதமான அளவு வச்சு வறுத்துக்கோங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் சோம்பு அது கூடவே சேர்த்துக்கோங்க. ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெந்தயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் ஒரு 2 சிட்டிகை அளவு இருக்கும், அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன், எல்லாமே டீஸ்பூன்லேயே அளவு நான் சொல்லியிருக்கேன். மிளகு 1/2 டீஸ்பூன். இதே மெத்தடில் நீங்கள் வச்சு பாருங்கள். அடிக்கடி வத்த குழம்பு நீங்கள் இதே போல் தான் வைப்பீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து லைட்டான அனல் வச்சு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இதெல்லாம் வறுத்தோடனே துருவின தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் வந்து நல்லா வறுக்கணும், அதாவது நல்லா வாசனை வர அளவுக்கு, அந்த தேங்காயோட நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே அருமையான இந்த வத்த குழம்பு வந்து கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு. நல்லா அந்த தேங்காய் வறுபட்டோடனே சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் இது கூடவே சேர்த்துக்கலாங்க. அது வந்து லைட்டாக இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு தக்காளியும் இது கூட நம்ம சேர்த்து வதக்க போகிறோம். சொன்ன அளவுகள்லாம் இதே அளவில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 5 பேர் இந்த குழம்பு வத்த குழம்பு சாப்பிட்லாம். இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். வெங்காயம் முழுசாகவே நான் சேர்த்துருக்கேன், அதே போலவே நீங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போ வதக்கியாச்சு. ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அரைக்கணும். ஆறினோடனே தான் நமக்கு அதில் உள்ள ஒவ்வொரு பொருளோட வாசனை, அந்த சுவை எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆறினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே பேன்வே எடுத்துருக்கிறேன், நான்ஸ்டிக் பேன் தான். இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 50 ml அதிகமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது சுண்டைக்காங்க. நானே வீட்டில் வந்து நான் வத்தல் போட்டு வச்சுருக்கிறேன். அதை வந்து கொஞ்சமாக ஒரு 50 கிராம் இருக்கும், எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த ஆயிலில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வீட்டில் போட்டதுனால அது கலர் வந்து பாருங்க லைட்டாக க்ரீன் கலர் மாதிரி தான் இருக்கும். கடையில் வாங்கினா அது ஏதோ பிளாக்காக இருக்கும். ஏன்னா இந்த சுண்டைக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் போடுறது. நல்லா வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே ஆயில்லையே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரியிற சவுண்டு வரணும். நல்லா பொரிஞ்சோடனே வெந்தயம் 1/4 டீஸ்பூனோட கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கட்டாயம் சேர்க்கணும். பூண்டு வந்து ஒரு 10 பல் சேர்த்துக்கோங்க. சின்ன பல்லாகனா 10, பெருசாகனா ஒரு 5-6 மட்டும் சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து நிறம் மாறணும், அந்தளவுக்கு வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கணும். பாருங்கள், அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சுங்க. கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இது கூட வதக்கும்போது குழம்பு கொட்டி வைக்கும்போது ஒரு தக்காளி சேர்த்து வதக்குங்க. இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகணும். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. சும்மா 1 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். நான் வதங்கினோடனே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் தனித்தனியாகவே, நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கல, தனியே மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு 2 நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி விட்டு இது கூட நாங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த தக்காளி வெங்காயம் சீரகம் மிளகு அந்த பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார் அலசிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம கடலைப்பருப்பு உளுந்துலாம் சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த வத்த குழம்பு. அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த பதம் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும்.
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். பத்தலைன்னா நீங்கள் கடைசியாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் கொதித்து வற்றி வரட்டுங்க. கடைசியாக பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துருக்குறோம். கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் தாளிக்கும் போது கொஞ்சமாக உடச்சி போட்டுக்கோங்க. இது வந்து தூள் பெருங்காயன்றதுனால நான் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் சேர்த்து கலந்தவுடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காய் வத்தல் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க. கலந்துட்டு அப்படியே ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சுண்டைக்காய் வத்தல் உள்ள எசன்ஸ் ஃபுல்லாக குழம்புல இறங்கும். கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆப்ஷனல் தான் வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா அந்த வெல்லம் கஞ்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. சூப்பரான நல்ல மணத்தோட நல்லா வத்த குழம்பு தயாராகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கத்திரிக்காய் குழம்பு எந்த வத்தல் வேணாலும் வச்சு நீங்கள் இப்படி செய்யலாம். கத்திரிக்காய் குழம்பு கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா சூடான சாதத்து கூட இதை வச்சுட்டு ஒரு அப்பளமோ அல்லது கீரை பொரியல் அல்லது ஏதோ ஒரு பொரியல் வச்சு சாப்பிடுங்க. லஞ்சுக்கு அருமையான இந்த வத்த குழம்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.